நான் இருக்கிற வயல் நிலம் சரியானது நம்புறவங்க வலது கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். போவாசின் வயல் நிலத்தில் வந்து போவாசை பார்த்த பிறகு ரூத்துக்கு தன் வாழ்க்கையில் நடந்த எல்லாமே மறந்தே போயிட்டான். போவாசை பார்க்கிறது வரையிலும் பார்க்கிறவங்க கிட்ட எல்லாம் தன் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் சொல்லுவா. ரூத்திட்ட யாராவது விசாரிச்சா, ரூத்தை நீ யாருன்னு கேட்டா நடந்ததெல்லாம் சொல்லிடுவா. நான் மோவாபிய ஸ்திரீ, என் லைஃப்ல இப்படி எல்லாம் நடந்துச்சு. எனவேதான் போவாஸ் உள்ள என்றானது வேலைக்காரனை விசாரிக்கிறான், இந்த பெண் யாருடையவள் சொன்னது அந்த வேலைக்காரன் மொத்த டீட்டெயிலையும் சொல்றா. அதனாலதான் ரூத் வந்து சொல்றா, உன்னை குறிச்சு எல்லாம் கேள்விப்பட்டேன். அப்போ ரூத்தை பத்தி யாரு அவள்கிட்ட என்ன கேட்டாலும் ரூத்து தன் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் சொல்லுவா. எது வரை தெரியுமா? போவாச பார்க்கறது வரையில தான். போவாச பார்த்த பிறகு நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், ரூத்து நடந்ததை சொல்ல மாட்டாள், போவாஸ் செய்ததை சொல்லிக் கொண்டே இருப்பாள். போவாச பார்த்தது ரூத்துக்கு கான்பிடன்ட் ஆயிடுச்சு. போவாச பார்த்தது ரூத்துக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, நடந்ததெல்லாம் நன்மைக்காக மாற்றணும். ஆமென். ஹல்லேலூயா. போவாசின் வயல்நிலத்தில் வந்து போவாச பார்க்கிறது வரை ரூத்து நினைச்ச, என் லைஃப்ல நடந்ததெல்லாம் இழப்புன்னு, என் லைஃப்ல நடந்ததெல்லாம் எனக்கு வந்த சாபம்னு, என் லைஃப்ல நடந்ததெல்லாம் சத்துரு வச்ச கண்ணீர். ஆனா போவாச பார்த்த பிறகு அவளுக்கு தெரிஞ்சிருச்சு, நடந்தது எல்லாமே நன்மைக்கு, நடந்தது எல்லாமே நன்மைக்கு. எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரியுது? என் போவாசை பார்த்ததுனால எனக்கு நம்பிக்கை உண்டு, நடந்ததெல்லாம் நன்மைக்கு. ஹல்லேலூயா. ஆமென். எனவேதான் போவாஸ் கிட்ட அவ சொல்ல வருவா. என்ன சொல்ல வருவா தெரியுமா? அந்நிய ஸ்திரீயாக என்னிடத்தில் உம்முடைய கண்களில் தயவு கிடைக்க. அப்படி இதை சொல்ல வந்ததுமே போவாஸ் ஸ்டாப் பண்ணிடுவார். உன்னை பத்தி எல்லாம் எனக்கு நீ அதை பத்தி சொல்லாதே, நீ அதை பத்தி சொல்லாத. அடுத்து போவாஸ் அவளுக்கு எதை குறித்த நம்பிக்கை கொடுக்கிறார்னா, நடந்ததை நீ மறந்துரு, உனக்கு நான் ஒரு புதிய ஃபியூச்சரை நான் தரேன், புதுசா உனக்கு ஒரு ஃபியூச்சரை தரேன். இந்த காலை நேரத்தில் சில உள்ளத்திற்கா என் ஆண்டவர் இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமா பேசுகிறார். உனக்கு ஒரு புதிய ஃபியூச்சர், நடந்ததை மறந்துரு, இதோ நான் புதிய காரியத்தை உனக்கு செய்ய போகிறேன். லோராபால சந்தலரியா தரபோ லெக்கராபால சந்தலா. நடந்ததை மறந்துரு, நீ அதை வச்சு நினைச்சிட்டே இருக்காத, அதை நினைக்காத. எல்லாவற்றிற்கும் மேல் ஒரு பெரிய திட்டத்தை என் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று நம்புற தேவ பிள்ளையே, ஆர்ப்பரிக்க துவங்குங்க. அவர் என் நேசர், அவர் என் மனவாளர், என்னை அவர் விட்டு விட மாட்டார். சில இடத்துல உன்னை முள்ளு போட்டு அடைச்சது, இதை நீ என்னைக்குமே நினைக்கணுங்கிறதற்காக அல்ல. அவர் வனாந்தரத்தில் கொண்டு வந்து வாழ்க்கை உண்டு பண்ணி அதை மறக்க பண்ணுவார். யோசேப்பு சொல்லுகிறார், என் தகப்பன் வீட்டில் நான் கண்ட அந்த துக்கத்தை அவர் மறக்கும்படி செய்தார். ஆமே. யாருக்கும் இந்த வார்த்தை ஆவியானது காலை நேரத்தில் பேச உணர்த்தி கொண்டிருக்கிறார். நீ நடந்ததை மறந்துரு, இதோ உனக்காக சிலது நடந்தது நன்மைக்கு, சிலது நடந்தது நன்மைக்கு. நம்புற தேவ பிள்ளைங்க எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் ஆராதிக்க பார்க்கலாம், ஆராதிக்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான். சொல்லு, அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ அன்பு நிறைந்தவர், அவர் நல்லவர். இரண்டாவது அதிகாரத்தில் போவாஸ் வந்து ரூத்தினிடத்தில் பேசுவரையிலும் ரூத் நடந்ததை மறக்கவில்லை. யார் கேட்டாலும் சொல்லுவா, இதுதான் என் லைஃப், இதுதான் நடந்துச்சு. ஆனா போவாசை சந்தித்த பிறகு யார் கேட்டாலும் சொல்லுவா, இனி நடக்க போகிறது, இனி நடக்க போகிறது. போவாஸ் தனக்கு செய்ததை எல்லாம். அன்பு சபையே, அன்பு சகோதர, இந்த வார்த்தையை நான் எடுத்து வரவில்லை, இன்னொரு வார்த்தை தான் எடுத்து வச்சிருக்கிற அப்போஸ்தலர்கள். ஆனா இந்த வார்த்தையை ஆண்டவர் சில உள்ளத்திற்காக, அவன் நீ நடந்ததை மறந்துரு, நீ நடந்ததை மறந்து. இன்னைக்கு அப்பா இந்த வயல் நிலத்தில் சில உள்ளத்தை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறான்.
உன்னை குறித்து நான் விசாரித்து அறிந்திருக்கிறேன் என்கிறார். ஆமென். ஆண்டவரே, எனக்கு நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியுது ஆண்டவரே. இந்த கொஸ்டினோட யாராவது இருக்கிறீங்கன்னா, ரூத் வந்து சொல்ல வரா, ஆண்டவரே நான் இந்த தேசத்து ஸ்திரீ. ஸ்டாப் பண்ணு, உன்னை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும், உன்னை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும். அடுத்து ரூத்தை எதை போக்கஸ் பண்ண வைக்கிறார்? நான் சொல்றார், நீ இங்கே இரு, இவங்க கூட பந்தியில் உட்காரு, உனக்கு நான் சிந்த விடுவேன். அதன் பிறகு அவளை வந்து அந்த தேசத்தை குறித்து சிந்திக்கவே விடல. அதன் பிறகு வயல்நிலத்தை குறித்து யோசிக்க வைக்கிறார், போவாசை குறித்து பார்க்க வைக்கிறார். அன்பு சகோதரர், அன்பு சகோதரி, இதெல்லாம் இழந்து இதெல்லாம் நடந்துட்டேங்கிற கவலையோடு யாராவது இருக்கிறீங்கன்னா, இது முடிவு கிடையாது. இனிதான் உனக்கு ஒரு துவக்கமே இருக்க போகிற. இது முடிவு கிடையாது. ரூத்தே, உனக்கு இது முடிவு கிடையாது. என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரை கணக்கிலே வைத்துக் கொள்கிறார். என் வேதனைகளை அவர் என் கண்ணீரையும் காண்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார். ரெண்டு கரங்களை உயர்த்தி, அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு. எனக்கு ஒரு நேசர் உண்டு, எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர் தானே. ரூத்தே, நீ போவாஸ் சந்திச்சுட்ட. ரூத்தே, போவாஸ் இல்லைன்னா நீ ஃபீல் பண்ணு. உனக்காய் போவாஸ் உண்டு, உனக்காய் போவாஸ் உண்டு, உனக்காய் உன் நேசர் உண்டு. ஓ, எனக்கு ஒரு நேசர் உண்டு, எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான். There is a future, there is a future for you. உனக்கு ஒரு ஃபியூச்சர் உண்டு, உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. நீ நடந்ததை மறந்து விடு, நடந்ததை மறந்து விடு. ஹalleluya. அவர் செட்டை நிழலில், அவர் செட்டை நிழலில் ஆறுதல், அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. அவர் செட்டையின் நிழலில், அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், சுகத்தை தருகிறார். அவர் நல்லவர், அன்பு நிறைந்தவர். என் ஆண்டவர் நல்லவர், அவர் நல்லவர். அவர் இடது கை, அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கும். அவர் வலது கரத்தினால் என்னை அழைத்துக் கொள்கிறார். அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கும். அவர் வலது கரத்தினால் என்னை சொல்ல. ஏற்ற நேரத்தில் ஆறுதல் செய்கிறார், ஏற்ற நேரத்தில் ஆறுதல் செய்கிறார், ஏற்ற நேரத்தில் ஆறுதல் செய்கிறார். அவர் நல்லவர். Glory Father, Glory Father. என் அலைச்சல்களை பார்க்கிறார், என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார். என் கண்ணீரை கணக்கிலே வைத்துக் கொள்கிறார். என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார். என் கண்ணீரை கணக்கிலே ஏற்ற நேரத்தில், ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், உதவி செய்கிறார். ரீமாமா சந்தல ரீமனா கதரியாத்தலரே. அவர் நல்லவர், அவர் நல்லவர். என் கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, அவர் நல்லவர். ஓ ரீமாமா சந்தல ரியாத்தலரே. அவர் நல்லவர்.
2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை, உண்மையன்றி வேறு துணை இல்லை. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை, உண்மையன்றி தேவைகள் 1000 என் முன்னிருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீருண்டு. தேவைகள் 1000 என் முன்னிருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீருண்டு. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை. கரங்களை உயர்த்த முடிந்தால் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து இந்த வார்த்தை சொல்லுவோம், நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கையோடு இந்த வயல் நிலத்தில் வந்த ரூத்த நீங்க விடலப்பா, மகிமைப்படுத்தும்படி ஈனப்படுத்தினரே. ஈனப்படுத்தினது உன்னை மகிமைப்படுத்துவதற்காக தவிர மனிதனின் தூஷணையில் மனமழிவடைவதில்லை. நீரந்தன் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை. மனிதனின் தூஷணையில் மனமழிவடைவதில்லை. நீரந்தன் பக்கம் உண்டு, தோல். சொல்லு, நாவுகள் எனக்கு எதிராய், நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு. ஒருபோதும் முன்போல் இருண்டிருப்பதில்லை, பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார் உன்னை. சொல்லுங்க, நீங்க தான் எங்க நம்பிக்கை, நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை. Thank you Jesus. Oh, என் நம்பிக்கை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில். உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் ரூத்தே, உன்னை நினைக்க, உன்னை விசாரிக்க, உன்னை வழி நடத்த, உன் ஃபியூச்சரை ஆசீர்வதிக்க இந்த போவாஸ் உண்டு. இந்த போவாஸ் உண்டு. உன்னை சரியான இடத்தில் வைத்திருக்கிறார், சரியானவர் முன் வைத்திருக்கிறார். நீ கலங்காதே, நீ திகையாதே. நான் உன் தேவன், நான் உன் வலது கரத்தை பிடித்து உன்னை தாங்குவேன். உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குவேன். இதோ யாக்கோபு என்னும் பூச்சியே, என் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே. நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்த விரும்புகிற தேவ பிள்ளைங்க ஆர்ப்பரிப்போடு கிருபை கிருபை ஓ ரிகாதரா, இது உன்னை புதிதாக்குகிறார், உன்னை புதிதாக்குகிறார், உன்னை புதிதாக்குகிறார். நீ பழைய யோசேப்பு கிடையாது, நீ பழைய யோசேப்பு கிடையாது. இனி உன்னை குளியில் தள்ள விட மாட்டார். இனி நீ இருண்டிருப்பதில்லை. இனி உன் வாழ்க்கையில் ஒரு குழி இருக்காது. இனி உன் லைஃப்ல இப்படி ஒரு சிச்சுவேஷன் வராது. Thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா. ஆண்டவரை நம்புற தேவ பிள்ளைகள், எஸ், நான் வந்திருக்கிற வயலிலோ, நான் நம்பி இருக்கிற போவாஸ், ஆமே, எனக்கு நடந்தது விஷயம் கிடையாது, இனி நடக்க போறதா விஷயம். எனக்கு நடந்தது விஷயம் கிடையாது, எனக்கு நடக்க போறதா. லகரபல லேப்ரா மஷந்தல. Thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா. ஹalleluya, ஹalleluya. அவர் செய்ய நினைத்தது
ஒன்று தடைவிடாது. அவர் செய்வதை தடுக்கத்தக்கவன் ஒருவனும் இல்லை. என் போவாஸ் செய்வதை யாருக்கும் தடுக்க முடியாது. என் போவாஸ் செய்ய நினைத்தது யாருக்கும் மாற்ற முடியாது. எத்தனை பேர் நம்புற தேவ பிள்ளைங்க இந்த காலை நேரத்தில் நீ நடந்ததை குறித்து கலங்காமல் நடக்க போறதை குறித்து சந்தோஷப்படு. ஆமென். பிற்காலத்தில் மகிமைப்படுத்துவார். முந்தினது போல இனி இருண்டிருப்பதில்லை. அவன் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போவாசை பார்த்தது, ஆமென், அதோ அந்த ஒரு பார்வையில், அந்த ஒரு சந்திப்புல அதுவரை ரூத் நடந்ததை குறித்து பேசிக் கொண்டிருந்தவள் அதன் பிறகு நடக்க போறதை குறித்து அவன் இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை சபைக்கு பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நடந்ததை மறந்து விட்டு நடக்க போறதை குறித்து சந்தோஷப்படு. எத்தனை பேர் என் தேவனை மகிமைப்படுத்துவீர்கள்? துக்கத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் கண்டபடி என் லைஃப்ல கர்த்தர் இன்பத்தை காண பண்ணுவார் என்று நிச்சயம் உள்ளவர்கள். ரிபலபலபலப சந்தலரியா தரபலபா ரிகரபலப சங்கதரியா தரபா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் செய்ய போகிறதை பாருங்கள். என் லைஃப்ல இனி என்ன செய்ய போறாருங்க பாருங்க. என்ன நடந்துச்சுன்னு பார்த்து அமர்ந்துராத. ரூத் புறப்பட காரணம், ரூத் நகோமியை நம்பி புறப்பட காரணம். ஆமென். போவாசி வயலத்துல நம்பிக்கையோடி போக காரணம். எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு ரூத் ஒருவேளை உட்கார்ந்து இருந்திருப்பாள், அப்படி உட்கார்ந்து இருப்பா. ஆனா அவளுக்குள்ள ஒரு விசுவாசம், நடந்தது ஓகே, இனி நடக்க போறது. போவாசியின் வயலத்துல வந்தது, அது உறுதியாயிடுச்சு. ஆமென். ரூத் 3வது அதிகாரம், கர்த்தருக்கு மகிமை உண்டா. 2வது அதிகாரம் ரூத் 2. அவளை குறித்து போவாஸ் எல்லாம் விசாரிக்கிறாள். 5வது வசனத்தில் சொல்லப்பட, பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டு விசாரிக்கிறான். கண்காணியாய் வைக்கப்பட்டவன் அவளை குறித்து சொல்லுகிறார், இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோடு கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை என்று சொல்லி அவளை குறித்து எல்லாவற்றையும் சொல்லுகிறாள். இப்பொழுது போவாஸ் வந்து ரூத்திட்ட பேசி, கண்களில் கிருபை கிடைத்தது, அவர்களுடைய செட்டையின் மறைவில் வந்து உனக்கு நிறைவான பலன் உண்டு என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த அவளோடு விசாரித்து பேசிக் கொண்டிருக்கும் போது 10வது வசனம் சொல்லப்படுகிறது, அப்பொழுது அவள் தரையிலே முகம் குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாயிருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது. தன்னை குறித்து, தன் வாழ்க்கையில் நடந்ததை குறித்து பேசலான்னு அவ எடுத்து, நான் அந்நிய தேசத்தாள்னு சொல்ல தொடங்கினதும் 11வது வசனம் சொல்லப்படுகிறது, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ மாமியாருக்கு செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தை விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு, இந்த வார்த்தை நல்லா கவனிங்க, எல்லாம் எனக்கு விவரமாய். என் வாழ்க்கையில A to Z என் தேவனுக்கு தெரியும். நம்புறவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாக்க. ஆமென். இந்த நம்பிக்கை இருக்குன்னா நம்ம ஜெபத்துல இப்படி ஒரு வார்த்தை கிடையாது, வரக்கூடாது. ஆண்டவரே உங்களுக்கு கண்ணு இல்லையா, ஆண்டவரே உங்களுக்கு இது தெரியலையா, ஆண்டவரே ஆண்டவரே நான் கஷ்டப்படுறது நீங்க பார்க்கலையா, ஆண்டவரே எங்க நம்முடைய A to Z அவருக்கு நான் சொல்லிதான் அவருக்கு தெரிய வேண்டும் என்று இல்லை. அவர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறதே. ஆமென். என் உட்காருதலை அவர் அறிந்திருக்கிறார், என் எழுந்திருத்தலை அவர் அறிந்திருக்கிறார். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கே வந்து என்னை அவர் அறிந்திருக்கிறார் என்று வலது கரத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ. சுற்றி சுற்றி நான் அமர்வதோ நான் அமர்வதோ, ஆமே நான் அமர்வதோ, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ. ஏசையா நன்றாய் நீர். சொல்லுங்க, என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, தீனம். இந்த சம்பாஷணை முடித்து நான் விசாரித்து விவரமாய் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி
அதன் பிறகு நீங்க இந்த அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் நீங்க படிங்க, 2-3 அதிகாரங்கள். அதன் பிறகு போவாஸ் நடந்ததை குறித்து யோசிக்க வைக்காமல் அடுத்து அவள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது, அவளுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாள். இப்பொழுது ரூத்து வீட்டுக்கு வரும்போது கதிரோட வருகிறாள். மாமி பார்த்து சந்தோஷப்பட்டு எங்க போன, எந்த வயல்நிலத்துக்கு போனா என்று அவளை குறித்து கேட்கும் போது அவள் சொல்லுகிறார், நான் 19வது வசனம், நான் இன்று வேலை செய்த வயல்காரன் பெயர் போவாஸ், இன்னாரிடத்தில் வேலை செய்தேன் என்று தன் மாமிக்கு அறிவித்து, நான் இன்று வேலை செய்த வயல்காரன் பேர் போவாஸ் என்றார். இப்பொழுது போவாஸை குறித்த தெளிவை ரூத்துக்கு நகோமி எடுத்து சொல்லுகிறார். அவர் உனக்கு தூரமானவர் அல்ல, அவர் உனக்கு நெருங்கினவர். என்னை விசாரித்து அறிந்திருக்கிறவர் எனக்கு தூரமானவர் அல்ல, அவர் எனக்கு நெருங்கின உறவுன்னு சொல்றவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆமா, இந்த கன்ஃபர்மேஷன், இந்த ஒரு உறுதி, இந்த ஒரு நம்பிக்கை ரூத்துக்கு இன்னும் வந்ததும் அதன் பிறகு ரூத் 3வது அதிகாரத்தில் மறுபடியும் வயல் நிலத்துக்கு இரவோடு இரவாய் போகிறாள். போய் போவாசின் பாதத்தில் படுத்திருந்து, இப்பொழுது போவாஸ் எழுந்து அவள் யார் என்று விசாரித்து அவள் சொல்லுகிறார், நான் ரூத் என்று சொன்னதும் என்ன வேணும் உனக்கு கேட்டதோ அவள் திரும்ப நடந்ததெல்லாம் எடுத்து பேசல. நடந்தது நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா, அதிகமா நடந்ததை தான் பேசுவோம். ஒரு தேவ பிள்ளைகளிடத்தில் கர்த்தர் விரும்புகிறது, நீ நடந்ததை விடு, நடக்க போறதை பேசு. ஆமே, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நடந்ததை விடுங்க, நடக்க போறதை பேசுங்க. எங்க ஒண்ணு முடிஞ்ச பிறகு அதையே பேசிட்டு இருக்கிறதுனால பிரயோஜனம் கிடையாது. முடிஞ்சது முடிஞ்சதுதான், ரிவைண்ட் பட்டன் கிடையாது. நீங்க திரும்ப போய் இந்த பிள்ளைங்களை இந்த கார்ட்டூன்ல திடீர்னு திரும்ப பழைய காலத்துல போய் இப்படி எல்லாம் போக முடியாது. நடந்தது நடந்துச்சு, சிலதை கர்த்தர் அனுமதிச்சிட்டார், சிலது கையை விட்டு போயிடுச்சு, அதை குறித்து கலங்காத. ஏசைக்கு போனது ஏசைக்காக ஈசாக்கு போராடல, போனது போட்டு உனக்குன்னு ஒரு ரெகோபத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். ஏசைக்கு போனது ஈசாக்கு லைஃப் போகல, சித்தனா போனது ஈசாக்கு லைஃப் போகல. சிலது இழந்தது இன்னும் லைஃப் இருக்குன்னா இன்னொரு லைஃப் உனக்காய் வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென், ஹalleluya. எனவே 3வது அதிகாரத்தில் வந்த ரூத் நடந்ததை சொல்லி ஏதாவது தாங்க பிச்சை கேட்கறது மாதிரி கேட்கல. அவ எதை கேட்கிறான், எனக்கு ஒரு ஃபியூச்சர் தாங்க, என் மேல வஸ்திரத்தை விடுங்க. ஆமென். வயல் நிலத்தில் வேற யாருக்கும் தர முடியாதது இந்த போவாசுக்கு தர முடியும். இந்த இடத்திலே உங்கள் அழுகைக்கு வேற யாருக்கு பதில் தர முடியாதது என் தேவனால் தர முடியும். நீ கேட்கிறதற்கு ஆண்டவர் பதில் தர வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிற உள்ளமே, நீ இருக்கிற இடம் சரியான இடம். ஹalleluya. ஆமென். போவாசுக்கு எந்த வயல் நிலம்ங்கற தெளிவு இருந்துச்சு, வயல் நிலத்தில் யார் இருக்கிறாங்கற தெளிவு இருந்துச்சு. நான் போன வயல் நிலமோ அந்த வயல் நிலத்துக்கு ஓனர் எப்படிப்பட்டவர் என்கிற தெளிவு இருந்ததுனால ரூத்துக்கு நடந்தது ஒரு விஷயமா. ஆமென். நான் இருக்கிற இடம், நான் சேவிக்கிறவர் யார் என்கிற தெளிவு எனக்கு இருந்துச்சுன்னா எனக்கு நடந்தது விஷயம் கிடையாது, எனக்கு நடக்க போறதா விஷயம் சொல்றான். ஆமென். பிற்காலத்திலே அவர் என்னை மகிமைப்படுத்துவார். ஆமென். மகிமைப்படுத்துவான். லைஃப்ல இப்படியெல்லாம் நடந்துச்சேன்னு அவர் பார்க்கல. மகிமைப்படுத்துவதற்கு உன் லைஃப்ல ஐயோ இப்படி எல்லாம் இருந்திருந்தா நல்லா இருந்த இப்படி பார்க்க மாட்டா, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அவன் மகிமைப்படுத்தும் போது முந்தி இருந்தது போல நீ இருந்திருப்பதில்லைனா இதுக்கு முன்னாடி நடந்தது இனி நடக்காதுன்னு கர்த்தர் பார்க்க முடியாது. இனி நடக்காது. ஹalleluya. ரூத் அதனாலதான் நடந்ததை குறித்து அதன் பிறகு யோசிக்காமல் என்ன நடக்க போகிறது, நடக்க போகிறது, நடக்க போகிறது. தெய்வ பிள்ளையே, ஒவ்வொருடைய லைஃப்லயும் கர்த்தர் இன்னைக்கு ஜீவன் சுகம் தந்திருக்கிறன்னா எனக்கு நடக்க போகிறது சிலது இருக்கிறது. அதனாலதான் யோபு தைரியத்தோடு எனக்கு குறித்திருக்கிறது என் ஆண்டவர். எத்தனை பேர் வலது கரத்தை உயர்த்தி தைரியமா எனக்கு குறித்திருக்கிறது என் ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆமென். எனக்கு குறித்திருக்கிறதை, எனக்கு குறித்திருக்கிறதை. ரூத் ஃபியூச்சரை குறித்து போவாசினிடத்தில் பேசும்போதுதான் போவாஸ் சொல்லுகிற கொஞ்சம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் வெயிட் பண்ணு. சில தடைகள் இருக்கிறது, சில காரியங்கள் மாற்ற வேண்டியது இருக்கிறது. நீ வீட்டுக்கு போ, நான் அதெல்லாம் மாத்திட்டு வரேன். ஆமென். உண்மையிலே நான் இந்த பகுதி பலமுறை பல இடத்துல ஆண்டவர் பேச வச்சாலும் இப்படி ஒரு தடை இருக்குது, நீ போய் அந்த தடையை நீக்கிட்டு வான்னு சொல்லியிருக்கலாம் ரூத்ட்ட.
ரூத்துக்கு சொல்றார், என்னை விட நெருங்கின உறவு ஒருத்தர் இருக்கிறான், அவன் இருக்கும்போது நான் உன்னை சுதந்திரிக்க முடியாது, நீ கேட்கறது என்னால செய்ய முடியாது, இந்த தடை நீங்காம எனக்கு உனக்கு செய்ய முடியாது, சோ நீ என்ன பண்ணு, அந்த தடையை நீக்கிட்டு வா. இப்படி சொல்லிருக்கலாம் ரூத்துட்ட. நீ உன் மாமியை கூட்டிட்டு போய் அவன்கிட்ட பேசி அவன்கிட்ட சொல்லிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் செய்யறேன். அப்படி சொல்லாம நீ வீட்டுக்கு போ, நான் பாத்துக்கிறேன். நீ வீட்டுக்கு போ, நான் பாத்துக்கிறேன். ஆமா, ஏன் அவளை வீட்டுக்கு போக சொல்றாருன்னா, அவருக்கு தெரியும் இவளால அதை நீக்க முடியாது. நம்மளால நீக்க முடியாததை அவர் நமக்காய் நின்று நீக்குவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எங்க ஆண்டவருக்கு தெரியுங்க எது என்னால சால்வ் பண்ண முடியும், எது என்னால சால்வ் பண்ண முடியாது. என்னால சால்வ் பண்ண முடிந்த காரியத்துக்கு அவர் எனக்கு பலன் தருவார், என்னால முடியாத காரியத்துக்கு அவரே எனக்கு பலனாய் நிற்பார் என்று நம்புறவங்க கரங்களை தட்டி, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் நீர் செய்ய நினைத்தது எனக்காக யாவையும். வலது கரத்தை உயர்த்தி, உம் வேளைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு தந்தருளோ, உம் வேளைக்காக காத்தி கேளுங்க, பொறுமையை எனக்கு நீர் செய்ய நினைத்தது ஆமென் எனக்காக. ஆமென். இதுல இன்னொரு சத்தியத்தை நான் செய்தியை சொல்ல விரும்புகிறேன். எனக்கு ஒரு ஃபியூச்சர் உண்டாக்குறதற்கு சத்துரு எவ்விதத்தில் எனக்கு முன்பா எவ்வளவு பெரிய தடையை கட்டி எழுப்பினாலும் என் தேவனுக்கு அது ஒரு விஷயம் கிடையாது. எனக்கு வாழ்க்கையில் ஒரு ஃபியூச்சர் தருவார் என்று நம்புறவங்க ஆமென். ஆமென். எனக்கு தடை பெருசு, ஆனா என் ஆண்டவருக்கு தடை ஒரு விஷயம் கிடையாது. ஹல்லேலூயா. அவருக்கு இந்த தடையை மாற்றுவது என்பது ஈஸி. ஆனா இப்ப போவாஸ் சொல்லுகிற வார்த்தை, நீ போய் வீட்டுல பொறுமையா இரு, நான் காரியத்தை பார்த்துக்கிறேன். போவாஸ் டைம் சொன்னாரா? நீ இப்ப வீட்டுக்கு போ, மத்தியானம் சரியா 2 மணிக்கு வா, காரியம்லாம் சால்வ். டைம் சொன்னாரா? இல்ல. இன்னைக்கே நான் முடிச்சிருவேன்னு சொன்னாரா? இல்ல. காத்திருக்க வைக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இது ரொம்ப முக்கியம். டைம் சொல்லல அவர். ஆமே, இந்த வாரத்துல செஞ்சிருவேனோ சொல்லல, ஆனா செய்வார். அவர் செய்வார். ரூத் சொல்றா, நீ பொறுத்து. நகோமி ரூத்தை பார்த்து சொல்றார், அவர் உனக்கு வார்த்தை தந்து அனுப்பியிருக்கிறார்ல, வார்த்தை தந்து அனுப்பியிருக்கிறார், நீ வெயிட் பண்ண. எதுவரை வெயிட் பண்ண? டைம் சொன்னாரா? சொல்லல. ஆனா ஒண்ணு தெரியும், வெயிட் பண்ண வச்சவர் என்னை ஏமாற்றி போக விட மாட்டார். ஆமென். இரண்டாவது, இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா. போவாஸ் என்ன செய்கிறார் என்று ரூத்துக்கு தெரியுமா? ஹலோ, நமக்கு தெரியும். ஏன்? படிச்சிட்டோம். காலையில் எழுப்பி போறார், போய் உட்கார்றார், என்னென்ன செய்கிறார்ங்கிறது நம்ம படிச்சதுனால தெரியும். ரூத்துக்கு தெரியுமா? எழுப்பி போனது தெரியுமா? உட்கார்ந்தது தெரியுமா? பேசுறது தெரியுமா? காரியம் சக்சஸ் ஆனது தெரியுமா? இதே போலதான் காத்திருக்கிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணுகிறது நமக்கு தெரியாது. ஆனா நேரம் வரும்போது கர்த்தர் வெளிப்படுத்துவார்னு நம்புறவங்க தேங்க்யூ அப்பா. அதாவது எதுவரை அவளுக்கு தெரிய வைக்கல தெரியுமா? அந்த காரியம் சக்சஸ் ஆகிறது வரை, சக்சஸ் ஆகிறது வரை சிலதை எனக்கு காட்ட மாட்டார். எனக்கு காட்ட போறது சக்சஸ் தான் இருக்க போகுது நம்புறவங்க மாத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். ஜலம் வற்றுகிறது வரை நோவா கதவை திறக்க விடல ஆண்டவர். சக்சஸ் ஆகாம வாசலை திறக்க மாட்டார். உன்னை எழுப்பும் போது கண்மலைக்குள்ள உன்னை மூடி மறைச்சது இனி நீ தோக்கிறதுக்கு கிடையாது, இனி நீ அழியறதுக்கு கிடையாது, உன் லைஃப் சக்சஸ்ஃபுல்லா மாத்துறதுக்கு. எத்தனை தேவ பிள்ளைகள் நம்புறீர்கள்? எனக்கு ஆயத்தம் பண்ணினதை காண்பிக்கவே. ஆமென். ரூத்தே, நீ நகோமி வீட்ல இருந்து வெளியில வரும்போது எப்படி வரணும் தெரியுமா? போவாசுக்கு மனைவியா தான் வரணும். அதுவரை உன்னை உள்ள வைப்பார்.
அதாவது போவாஸ் ஒண்ணு லைஃப்ல பார்த்துட்டாரு, அதை செஞ்சு முடிக்கிறது வரை உள்ள வச்சிருக்கிறான். முடிச்சு வெளியில கொண்டு வருவார்னு நம்புறவங்க. ஹalleluya. நான் சொல்ற வார்த்தை சில காத்திருக்கிற உள்ளங்களுக்கு தைரியத்திற்காக இந்த வார்த்தை ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். மறுபடியும் சொல்ற இந்த வார்த்தையை பேசும்படி வரவில்லை. அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்திலிருந்து ஒரு வார்த்தையை பேசணும்னு ஆவியானவர் காலையில ஆமென் தியானிக்க வைத்தார். ஆனா இங்க வந்து நின்ற முறை கர்த்தர் வார்த்தையை மாத்தி பேசிட்டு இருக்கிறார். ஏன் ஆண்டவர் இன்னும் வாசல் திறக்கல? நான் நினைச்சது இன்னும் நிறைவேறல. ஒன்ன வெளியில கொண்டு வரும்போது இனி மோவாபிய ஸ்திரீ என்றல்ல, இவள் லேயாளை போல, ராகேலை போல, இஸ்ரவேல் வீட்டை கட்டுவிக்கிறவள். இனி உன் பழைய அடையாளம் அல்ல, உனக்கு ஒரு புதிய அடையாளத்தை கர்த்தர் தர போகிறார். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணா, ஓ எனக்காக எனக்காக ஏன் ஆண்டவர் பழையது நடந்ததை மறந்துரு சொல்றாருன்னா, கர்த்தர் வெளியில கொண்டு வரும்போது இனி நீ மோவாபிய ஸ்திரியாய் அறியப்பட மாட்டா. உன் அடையாளத்தை கர்த்தர் மாத்துறா. எத்தனை பேர் நம்புறீங்க? என் அடையாளம் மாறுது, என்னை குறித்த அடையாளம் மாறுது, என் மேல் இருந்த சாப அடையாளம் மாறுது, என் மேல் இருந்த சில அடையாளங்களை கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென். இவன் சாபத்தின் பிள்ளைன்னு சொன்னவன், இவன் மோவாபிய ஸ்திரீன்னு சொன்னவர். அதனாலதான் ரூத் அதன் பிறகு நடந்ததை பேசவே விடல. ஏன்னா போவாஸ் எப்படி பார்த்துட்டாரு, நீ மோவாப் ஸ்திரீ கிடையாது, நீ இல்லையாளை போல. எத்தனை பேர் தலைக்கு மேல கை என் அடையாளத்தை கர்த்தர் மாற்ற போறார் நம்புறோம். மகிமை வெளிப்படும் போது இதுதான் உன் அடையாளம் மாறும், உன் ஸ்தானம் மாறும், உன்னை பார்க்கிற கண்கள் மாறும், உன்னை குறித்து பேசுற நாவுகள் மாறும். நம்புற தேவ பிள்ளைங்க சொல்லுங்க, என் அடையாளத்தை கர்த்தர் மாற்றுவாராக. ஹalleluya. அடையாளம் மாறும். அடையாளம் மாத்தி தான் உன்னை வெளியில கொண்டு வருவார். வெளியில வரும்போது இனி மோவாபிய ஸ்திரீ என்று சொல்லப்படாது, இவள் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவிக்கிறவள். எத்தனை பேர் விசுவாசி? என் அடையாளத்தை கர்த்தர் மாற்றுவார். நம்புற தேவ பிள்ளை ஆர்ப்பரிப்போடு glory 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 நல்ல கைகளை தட்டி அபிஷேகத்தோட அந்நிய பாஷையில இதோ ஒரு கிருபை, இதோ ஒரு அபிஷேகம், உன் அடையாளத்தை மாற்றுகிற அபிஷேகம். உன் அடையாளம் மாறுகிறது, உங்கள் அடையாளம் மாறுகிறது. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஆமென். மேல் வீட்டறையிலே வெயிட் பண்ண வைக்கிறார் சீஷர்களை. ஆண்டவர் ஊழியத்துக்கு தான் ஆண்டவரை அழைச்சிங்க. முத நாளை கொடுத்து அனுப்ப வேண்டியதான் ஆண்டவர் ஊழியத்துக்கு. வெயிட் பண்ண வச்சு, வெயிட் பண்ண, அடைச்சி வச்சு அடைச்சி வச்சு அடைச்சி வச்சு அதன் பிறகு ஒரு நாள் இவங்களை எல்லாரையும் வெளியில கொண்டு வரார். ஆண்டவரை அடைச்சு வச்சுங்க, அடையாளம் மாறணும். இனி உன்னை பார்க்கிறவங்க பேதுருவா பார்க்க கூடாது, இனி உன்னை பார்க்கிறவங்க யோவானா பார்க்க கூடாது. இதோ உலகத்தை கலக்குகிறவர்கள், இதோ உலகத்தை கலக்குகிறவர்கள், இதோ கிறிஸ்தவர்கள் வருகிறார்கள், இதோ கிறிஸ்தவர்கள் வருகிறார்கள். ஜீசஸ். Thank you அப்பா, thank you அப்பா. ஆமென். யோசேப்பின் அடையாளத்தை மாத்துறது வர ஆண்டவர் அவன் அடைபட்ட வாசலை திறக்கல. வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, அடையாளம் மாறுறது வர அடைபட்டது திறக்காது. ஆமென் ஆமென். இன்னொரு வார்த்தை தைரியமா சொல்லுங்க, கையை உயர்த்துங்க. ஆமென். அடைபட்டது திறக்கும் போது என் அடையாளம் மாறும். ஆமென். சகோதரர்கள் யோசேப்பை வந்து பார்த்த போது யோசேப்புன்னு அவங்களுக்கு தெரியல, தெரியாது தெரியாது. ரூத்தை இனி நீ மோவாப் ஸ்திரீ கிடையாது, இனி உன் பழைய அடையாளம் இருக்காது, உன் பழைய அடையாளம் இருக்காது. சில உள்ளத்திற்கு இந்த வார்த்தை ஆவியானவர் பலிபீடத்தில் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். உன் அடையாளத்தை மாற்றுகிறார், உன் அடையாளத்தை மாற்றுகிறார். எத்தனை பேர் தேவனுக்கு மகிமை செலுத்த விரும்புகிறீர்கள்? காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. காலங்கள் மாறலாம்,
மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதா. ஓ என்னோடு என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவி. என்னோடு நீர் சொன்ன வார்த்தை மாறாம் நிறைவேற்றுவி. நீர் செய்ய நினைத்தது ஹல்லேலூயா எனக்காக. ஆமென். அடையாளத்தை மாற்ற சிலதை உங்கள் லைஃப்ல கர்த்தர் அனுமதித்தார். ஆமென். ரூத்தே, உன்னை குறித்து உலகம் மோவாப் ஸ்திரியா பேசக்கூடாது. உன்னை குறித்து உலகம் சொல்லணும், இவள் இஸ்ரவேல் வீட்டை. உன் பேர் மோவாபை குறித்து மாத்திரம் பேசுகிறதா இருக்கக்கூடாது. உன் பேர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் பட்டியலில் வந்து நிற்கணும். பிற்காலத்திலே மகிமைப்படுத்தவே தேவன் இன்று சில ஈனப்படுத்தின அனுபவத்தை அனுமதித்தார் என்று நம்புறவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல காரியங்கள் நடந்தது, நமக்கு புரியல. நடந்ததை வச்சு பார்த்தா நமக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் எழும்புது, ஏன் என் லைஃப்ல இப்படி? ஆமென். அதை தாண்டி ஒரு வார்த்தை நம்மளால சொல்ல முடியல. ஏன் என் லைஃப்ல இப்படி? சரி, நகோமி பெத்லகேம் விட்டு மோவாப் போனதுனால இப்படி நடந்து சொல்லலாம். ரூத் என்னங்க தப்பு பண்ணா? ரூத் என்ன தப்பு பண்ணா? ரூத்தை போல ஒரு நற்குணசாலியான ஸ்திரியை பார்க்க முடியுமா? முடியாது. அவள் பிறந்தது மோவாப் ஸ்திரீ, அவ்வளவுதான். அவ என்ன தப்பு பண்ணா? நகோமி ஓகே, பெத்லகேமை விட்டுட்டு மோவாபுக்கு போனதுனால கர்த்தர் என்ன தண்டிச்சாருன்னு சொல்லலாம். ஆனா ரூத் என்ன தப்பு பண்ணா? ஆமென். எந்த தப்பும் இல்லாத ரூத்தின் லைஃப்ல சிலது நடந்தது. ரூத்தே, உன் அடையாளத்தை மாத்த கர்த்தர் விரும்புகிறார். உன் பிற்காலத்திலே மகிமை. எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரிகிறது? ஆமே ஆண்டவரே, சிலது நடக்க நான் என்னப்பா தப்பு பண்ண புரியல. ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்கிறோம், ஏன் என் லைஃப்ல மட்டும் இப்படி? நான் தான் எப்பவும் ஆண்டவர் தான் பற்றி கொள்ளுகிறேன். நான் தான் எல்லா மீட்டிங்கும் போறேன்னு, நான் தான் அவரை இதை நோக்கி பார்க்குறேன். அப்புறம் ஏன் நாளுக்கு நாளும் என் லைஃப்ல என்ன நடந்துன்னு பார்த்தா இழப்பு 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 இழப்பு. புரியல. இந்த காலை நேரத்தில் சில உள்ளத்துக்கு ஆவியானவர் தீர்க்க தரிசனமா பேசுகிற, நடந்ததை மறந்துரு, நடக்க போறதை குறித்து சந்தோஷப்படு. சில காரியங்கள் முன்னமே குறிக்கப்பட்டது, சில காரியங்கள் முன்னமே குறிக்கப்பட்டது. இந்த காரியம் இன்று குறிக்கப்பட்டது அல்ல, இந்த காரியம் நீ பிறக்க முன்னமே குறிக்கப்பட்டது. ரூத்தே, போவாசை சுதந்தரித்த பிறகுதான் உனக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து பிறப்பின் பட்டியலில் உன் பேர் வரும் என்று. ஆனா நீ பிறக்கிறதுக்கு முன்பாகவே உன்னை குறித்து பரலோகத்தில் எழுதப்பட்டது இதுதான். ஹல்லேலூயா, ஆமென். அப்படியான ஒரு வார்த்தையை நான் தைரியத்தோடு இந்த காலை நேரத்தில் பலிபீடத்திலிருந்து சாட்சியாய் சொல்லுகிறேன். சிலது ஏன் நடந்தது என்றால் எழுதப்பட்டது நிறைவேறும்படி. இது எல்லாம் நடந்தது என்று நம்புறவர்கள் நல்ல கரங்களை தட்டி, எழுதப்பட்டது நிறைவேறும்படி இது எல்லாம். நல்ல கைகளை தட்டி வார்த்தையை விசுவாசிக்கிற உள்ளங்கள், இது எனக்கான வார்த்தை என்று நம்புகிறவர்கள், எழுதப்பட்டது நிறைவேறும்படி. எழுதப்பட்டது நிறைவேறும்படி. இது எழுதினது ரூத்தே, உனக்கு இழப்பு வந்த பிறகு எழுதினது கிடையாது. சிலது எழுதினதுனாலதான் உனக்கு இந்த இழப்பே வந்துச்சு. ஆமென். இழப்பை பார்த்து அவர் எழுதல. ரூத் இந்த இதுல வரணும் அப்படி இல்ல. சிலது எழுதினதுனாலதான் சில இழப்புகள். யோசேப்ப குழியில பார்த்த பிறகல்ல ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்ததுனாலதான் இந்த குழியே. அப்ப எத்தனை பேர் நம்புறீங்க? சிலது கர்த்தர் அனுமதிக்கிறதுக்கு முன்பாகவே சிலதை எழுதிட்டார் நம்புறவங்க, சிலது அனுமதிக்கிறதுக்கு முன்பாகவே சிலதை எழுதிட்டார் நம்புகிறவர்கள். சிலது எழுதப்பட்டது, அவன் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது.
இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது பல முறை வந்த வார்த்தை தான், உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி. ஒவ்வொன்னா நடக்கும்போது இந்த வார்த்தை சொல்லப்பட்டு இதெல்லாம் உரைக்கப்பட்டது. ஆமா, ஏன் இதெல்லாம் நடக்குது, ஏன் இதெல்லாம் உங்க லைஃப்ல நடக்குதுன்னு உலகம் கேட்டா சொல்லுங்க. சிலது எழுதப்பட்டது நிறைவேறும்படி, எழுதப்பட்டது நிறைவேறும்படி. எத்தனை தேவ பிள்ளை இந்த காலை நேரத்தில் நம்புகிறீர்கள்? இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் வாழ்க்கை, எழுதப்பட்டது நிறைவேறுகிறது. ஆமென். அடையாளம் மாற்றும். ஆமென். ஆண்டவர் சிலதை உங்க லைஃப்ல தீர்மானிச்சிட்டாருங்க, சிலதை தீர்மானிச்சிட்டாரு. ஆமென். அதனாலதான் நாம நினைச்சாலும் அதை மாத்த முடியாது, விடமாட்டார். உங்களை மகிமைப்படுத்தணும்னு அவர் தீர்மானிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. ஆமென். சத்துரு நம்மை அழிக்க எவ்வளவு துடிக்கிறானோ அதை விட பல மடங்கு வைராக்கியமா ஆண்டவர் என்னை மகிமைப்படுத்த துடிக்கிறார் என்று. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க அடையாளம் மாறும் என்று சொல்லுங்க. ஆமென். அடையாளம் மாறும். ஹல்லேலூயா. யோசேப்பே, உனக்கு சகோதரர்கள் தெரியும், ஆனா சகோதரர்களுக்கு ஒண்ணு நீதான் சொல்லணும். நான் யாரு தெரியுமா? ஈனப்படுத்தப்பட்ட என்னை கர்த்தர் மகிமைப்படுத்தி நிறுத்தி வைத்திருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்தில்? உம் வேளைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு தந்தருளும். உம் வேளைக்காக நீர் செய்ய தடைபடா எனக்காக ஒரு வார்த்தை சொல்லும்படி ஏவப்படுகிறேன். போவாஸ் காரியத்துல சக்சஸா முடிச்சு வந்து திரும்பி வந்து ரூத்தை பார்க்கும்போது, ரூத்தை போவாஸ் எங்க உட்கார சொன்னாரோ அங்கேதான் உட்கார்ந்து இருக்கிறா. இந்த வார்த்தையை சொல்றேன், காத்திருக்கிற தேவ பிள்ளையே, அவர் செஞ்சு முடிக்கிறது வர வேற ட்ராக்கை பார்த்து போயிடாதீங்க. அவர் முடிச்சிட்டு வரும்போது என்னை எங்க காத்திருக்க வச்சாரோ அங்க நான் உட்கார்ந்து இருக்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. ஒரு காரிய தைரியம், காத்திருக்கிறது வீண் போகாது. காலம் தாண்டி செய்ய மாட்டா. காலத்திற்கு முன்னே என் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் என்று நம்புறவர்கள் ஹல்லேலூயா. நீ செய்ய நினைத்தது தடைபட சந்தோஷத்தோடே எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் உம் வேளைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு தந்தருளு. உம் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு. நல்ல கைகளை தட்டி நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது ஆமென் எனக்காக. சில காலங்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாததே. எத்தனை பேர் நம்பி சொல்லுவோம்? என்னோடு சொன்ன வார்த்தை, என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவி. என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை மாறாமல் நிறைவேற்றுவி. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும். Glory Father, நன்றியோடுமை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நம்பி இருக்கிற என்னை நீ வெட்கப்பட விட மாட்டீர். எனக்காக யாவையும். தடை போல சத்துரு
வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீ என் முன்னாய் நடந்து செல்வீர். தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீர் என் முன்னாய் எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீர். எனக்காக கோரி ஓரி மனமோஷதரா எனக்காக ஆயத்தம் பண்ணினதை எனக்காக தேங்க்யூப்பா தேங்க்யூப்பா எனக்காக ஆயத்தம் பண்ணினதை glory மனமோஷதரா நீ செய்ய நினைத்தது தடைபடாது எனக்காக யாவையோ சொல்லு சபையே நீ செய்ய நினைத்தது ஆமே எனக்காக அப்படியே சொல்லுவோம். அவமானம் அடைவதில்லை அவமானம் அடைவதில்லை அப்பா நான் உமது பிள்ளை. அவமானம் அப்பா 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 உம்மை நம்பி இருக்கிறோம் நம்பி இருக்கிறோம் அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அப்பா உங்க பிள்ளைப்பா உமக்கு காத்திருக்கிறவர்களப்பா வெட்கப்பட்டு போக விட மாட்டீரப்பா. ஆமே சொல்லுங்க. உடைந்த நொந்த உள்ளத்தோடு உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கிறீர். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே எத்தனை பேர் நம்புறீங்க? அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அநேக அத்தனை நின்று விடுவிக்கிறவர் அனைத்தினின்றும் நீர் விடுவிக்கிறீர். அனைத்தின் சபையே தகப்பன் மேல் நம்பிக்கையோடு அவமானம் அடைவதில்லை. நடந்ததை குறித்து பேசிக்கொண்டே இருக்காதே. நடக்க போறது வாயில் சொல்லு சகோதரி. நடக்க போறதை சொல்லு சகோதரா. கர்த்தர் எனக்கு இதை செய்வார். கர்த்தரின் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவார். துக்கத்தை கண்ட நாட்களுக்கு சரியா என் வாழ்க்கையில் கர்த்தர் இன்பத்தை காண பண்ணுவார். இனி நடக்க போறது மகிமை. இனி நடக்க போகிறது மகிமை. நல்ல கைகளை கட்டி விசுவாசத்தோடு நடக்க போறதை குறித்து சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். உன்னை விசாரித்து விவரமாய் அறிந்திருக்கிறார். உன்னை விவரமாய் அறிந்திருக்கிறார். ரூத்தே உன்னை விவரமாய் அறிந்திருக்கிறார். அவர் உன் அடையாளம் மாறு. உன் அடையாளம் மாறு. மோவாபிய ஸ்திரீ என்கிற அடையாளம் மாறி இஸ்ரவேலை கட்டுகிறவர். உன் ஸ்தானம் மாறு. உன்னை குறித்த பேச்சு மாறு. உன்னை குறித்த பார்வை மாறுகிறது. தேங்க்யூப்பா. ஈனப்படுத்தப்பட்ட உன்னை கர்த்தர் மகிமைப்படுத்துவாராக. தேங்க்யூப்பா 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 தேங்க்யூப்பா. தேவ கிருபை தேவ கிருபை தேவ பலன் தேவ அபிஷேகம் உன் அடையாளத்தை மாற்றுகிறது. அபிஷேகம் அடையாளத்தை மாற்றுகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள் தேவ கிருபைகள். நல்ல கைகளை தட்டி ஆவி நிறைவு. கொஞ்சம் அந்நிய பாஷைகளோடு அடையாளம் மாறுகிறது. அடையாளம் மாறுகிறது. உன்மேல் இருக்கிற அடையாளம் மாறுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதுதான் உன் தலையெழுத்து என்று பேசிக் கொண்டிருக்கிற நாவுகளுக்கு முன்பாக உன் தலையெழுத்தை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. அடையாளம் மாறுகிறது. அடையாளம் மாறுகிறது. அடையாளம் மாறுகிறது. ஆமென். எல்லாரும் பேசுகிறது போல அல்ல போவாஸ் பேசுகிறது. உன் அடையாளத்தை மாற்றுகிறவர் போவாஸ். ஆமென்.
ஒரு விஷயம், எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே, இன்னைக்கு உங்களை உலகம் ஒரு அடையாளத்துல பாக்குதுல, எத்தனை பேர் நம்புறீங்க இதை ஆண்டவர் மாற்றுவா? ஆண்டவரே, உலகம் இன்னைக்கு என்ன இப்படி பாக்குதுப்பா, இதை மாற்ற உங்களால மட்டும்தான் முடியும். ஆமென். என்னை இப்படி பார்க்கிறது எப்பவுமே ராகேலுடைய பார்வை லேயாளின் மேல் வித்தியாசமாகவே இருந்து கொண்டிருந்தது. அவள் குறைய வைத்து அடையாளமாய் பார்த்தாள். ஆமென். அந்நாளை பெரினாலும் வித்தியாசமான அடையாளத்தோடு பார்க்கிறாள். கர்த்தர் எல்லா அடையாளத்தையும் மாற்றினார். யோசேப்பின் அடையாளத்தை மாற்றினார். தாவீதின் அடையாளத்தை மாற்றினார். யாக்கோபின் அடையாளத்தை மாற்றினார். பேதுருவின் அடையாளத்தை மாற்றினார். சவுலின் அடையாளத்தை மாற்றினவர். இதோ என் அடையாளத்தை அவர் மாற்றுவார் என்று நிச்சயம் உள்ளவர். ரிகாபா ஷகத ரபலத ரியாதல ரிமனா ஹந்தல ரியாதரபா. ஹalleluya, ஹalleluya. ஒரு விஷயம், உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவருக்கு தெரியும் இந்த அடையாளம் மாறுறதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. இப்போ உலகம் உங்களை எந்த அடையாளத்தில் பார்க்கிறது, அது ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இப்படி என்ன பார்க்கிறாங்க ஆண்டவர், என் லைஃபை பத்தி பேசினாலே இதுதான் அதிகம் பேசுறாங்க, என் குடும்பத்தை பத்தி பேசினாலே இதை வச்சுதான் அதிகம் பேசுறாங்க. இதை மாற்ற உம்மால் மாத்திரமே கூடும். இதை மாற்ற உம்மால் மாத்திரமே கூடும். ஒரு சில நிமிடங்கள் அப்படியே ஜெபிக்கும்படி ஏவப்படுகிறேன். இந்த அடையாளம் மாறும் சகோதரி. ரொம்ப நாள் இதை பேச மாட்டாங்க. இப்படி ரூத்தை ரொம்ப நாள் பேச விட மாட்டார். போவாஸ் ரொம்ப நாள் பேச விட மாட்டார். ரொம்ப ஒரு இரவுல ஒரே நாளுல ரூத்தின் அடையாளத்தை மாற்றுகிற, ரூத்தின் அடையாளம் மாறுகிறது. போவாஸ் சில மணி நேரம் தான் அந்த இடத்துல உட்கார்ந்தா. அந்த சில மணி நேரத்தில், ரூத்துக்காக அமர்ந்த சில மணி நேரத்தில் அவள் அடையாளம் மாறினது போல. ரூத்துக்காக போவாஸ் எடுத்த ஸ்டெப் சில மணி நேரங்களிலே. ஆமென். இந்த வார்த்தையை சொல்ல ஏவுகிறார். இன்றைக்கு அர்ப்பணிக்கிற உள்ளமே, உனக்காய் கர்த்தர் இன்று எழுந்தருளுவாராக. அவர் எழுந்தருளுகிற சில மணி நேரம் போது, அவர் வைராக்கியமா எழுந்தருளுகிற சில மணி நேரம் போது உங்கள் அடையாளங்களை மாற்றுவார் என் ஆண்டவர். ரிபாரபா ஷகத ரபல கதரியாதல லிகரபல ஷந்தல ரியாதர போலோ ரிமன ஹந்தல ரியாதர. ரூத் போவாசின் பாதத்தை பிடிக்க அன்றைக்கே ரூத்தின் அடையாளம் மாறினது போல இன்றைக்கு அவர் பாதத்தை பிடிக்கிற உள்ளமே, இயேசுவின் நாமத்தில் தைரியத்தோடு நம்பிக்கையோடு சொல்லுகிறேன், இதோ உனக்காய் புறப்படுகிறார், உன் மணவாளன் புறப்படுகிறார். இதோ தீவிரமாய் எழுந்தருளுவாராக. என்னை குறித்து பேசுகிற வார்த்தைகள் மாறட்டும் ஆண்டவரே. சில வார்த்தையினால் காயப்பட்டு இருக்கிற யாராவது இந்த கூட்டத்தில் இருப்பீர்களா? அந்த காரியத்தை ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே தெரியப்படுத்துங்கள். ஆமென். அதிகம் இந்த வார்த்தைகள் தான் உங்கள் காதுகள் கேட்கிறதா? ஆண்டவரே, என் லைஃபை பத்தி இதை தான் பேசிட்டு இருக்கிறாங்க, என் குடும்பத்தை பத்தி இதுதான் பேசுங்க, என் பிள்ளைய பத்தி இதை தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஒரு ஆள் இரண்டு ஆள் அல்லப்பா, மொத்த ஜனம் இதுதான்ப்பா பேசுது. நான் ஒருவனாய் தனித்து விடப்பட்டவனாய் அத்தனை பேர் நடுவில் சிக்கி இருக்கிறேன். என்னை குறித்து பேசப்படுகிற இந்த வார்த்தைகளை மாற்ற என் போவாஸ் வல்லமை உள்ளவர். என்னை இந்த அடையாளத்தை மாற்ற என் ஆண்டவர் வல்லமை உள்ளவர். ஜெபிங்க ஒரு சில நிமிடங்கள் அந்த காரியத்தை தெரியப்படுத்துங்கள். என்ன பேசுகிறார்களோ அதை சொல்லுங்கள். ஆமென். கர்த்தர் இந்த அடையாளத்தை மாற்ற விரும்புகிறார். கர்த்தர் இந்த அடையாளத்தை மாற்ற விரும்புகிறார். இதோ முந்தி இருந்தது போல இனி நீ இருண்டிருப்பதில்லை. முந்தி இருந்தது போல இனி உன் அடையாளம் பேசப்படுவதில்லை. இதோ கர்த்தர் மகிமைப்படுத்துகிறவர், பிற்காலத்திலே மகிமைப்படுத்துகிறவர். இனி இந்த அடையாளம் இருக்காது. பாவி என்று அழைத்தவனை சகைவ் என்று அழைக்க வைத்தவர். Glory balabo shadala riyadara balabo dariyadara balabo.
என் அடையாளத்தை மாற்றுகிறவர், என் அடையாளத்தை மாற்றுகிறவரே. ஹல்லேலூயா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான், உம்மையன்றி நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். ஆமென். நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் நிச்சயம் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க கரத்தை, உங்க கரத்தையே கைகளை உயர்த்தி கேட்போம். உம்மைத்தான் நம்பி இருக்கோம், உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரிமமா மலரையாத்தரே உம்மைத்தான் நம்பியிருக்கீர். அப்படியே முழங்கால் படிடுவோம் ஆண்டவர் சமூகத்தில். உம்மையன்றி glory உம்மைத்தான். ஆமென். நீங்கதான் ஏதாவது glory. நீர் சொன்ன வார்த்தை பிடித்துக் கொண்டு ஆமென். glory உங்கள் எல்லாரும் அப்படியே முழங்கால் நின்ற நிலைமையிலே வேதத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரு வசனத்தை வைத்து அப்படியே செபிக்க போகிறோம். மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. அவனவன் தன் தன் திராட்சை செடி நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிட்டு. இன்னைக்கு பயத்து நிமித்தம் அநேகருக்கு அவங்கவுங்க கூடாரத்துல கூட
இருக்க முடியாத சூழ்நிலை, அவர்களுடைய நன்மையை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை, பயம். அநேகர் வீட்டுக்கு கூட வரமாட்டாங்க. ஏன்னு பார்த்தா பயம். சில பாருங்க, இந்த கடன்காரங்க பயத்தினால வீட்டுக்கு வந்தா கேட்டுருவாங்க அப்படி சொல்லி வீட்டுக்கு கூட வரமாட்டாங்க. இப்படி பலவிதமான பயம். இந்த பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருகிற ஒரு நிலைமை என்பது உண்மையிலே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமை. ஆமென். இந்த வசனத்தை ஆண்டவர் நினைவில் மேலே ஏறும்போதே கற்றுக்கொண்டு வருகிறார். இந்த வசனத்தை நாம் இறுக பிடித்து செபிக்க போகிறோம். ஆண்டவரே, இப்படி ஒரு நிலைமை, இப்படி ஒரு நன்மையை என் வாழ்க்கையில நான் பார்க்கணும் ஆண்டவரே, என் குடும்பத்தில் நான் பார்க்கணும் ஆண்டவரே. பயப்படுத்துவார் இல்லாமல், பயப்படுத்துவார். எத்தனை பேர் இதை விரும்புறீங்க? இந்த வசனத்தை உங்க நெஞ்சோடு சேர்த்து வைத்து கொண்டு, கர்த்தாவே, உம்முடைய வாய் இதை சொல்லிட்டல்லவா, உம்முடைய வாயல்லவா இதை சொல்லிட்டு, உம்முடைய வாயல்லவா இதை சொல்லிட்டு, பயப்படுத்துவார் இல்லாமல். ஹல்லேலூயா. அடுத்து என்ன நடக்குமோங்கிற பயம் என்ன நிம்மதியா இருக்க விடல ஆண்டவரே. எனக்கு நீர் கொடுத்த நன்மையை அனுபவிக்க விடலப்பா, நன்மையை காண விடவில்லை ஆண்டவரே. பயப்படுத்துவார் இல்லாமல் எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த பயத்தை நீக்க வல்லவர் நாம் ஆராதிக்கிற தேவன். எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆமென். எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த காரியத்தை இப்பொழுது தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பயப்படுத்துவார் இல்லாமல் உட்கார வைக்கிறவர், உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதபடிக்கு பயப்படுத்துவார் இல்லாமல் உட்கார வைக்கிறவர், எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்குகிறவர், வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்துகிறவர் அவர்தான் உன் தேவர். இயேசுவின் நாமத்திலே பயப்படுத்துவார் இல்லாமல் உட்கார வைக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உண்மையாய் ஜெபிக்கிறவர்கள் எத்தனை பேர்? கர்த்தாவே, உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை கூட வெறுமையாய் திரும்பாதப்பா, வெறுமையாய் திரும்பாதப்பா. பயந்து 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 வாழ்ந்த நாட்கள் போதும் ஆண்டவரே. ஆமென் அப்பா. ஆண்டவரே, சாலமோன் சொன்னாரே, யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை கர்த்தர் தந்திருக்கிறார் என்று. அப்படி ஒரு நிலையை என் வாழ்க்கையில, என் குடும்பத்தில் நான் பார்க்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படுத்துவார் இல்லாமல் உட்கார்ந்திருப்பாய். பயப்படுத்துவார் அவனவன் தன் தன் திராட்சை தோட்டம். ஆமென். பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில எல்லா நெருக்கங்கள் வரும்போது சுகமாய் வாழ்கிறவங்களை பார்த்து ஏக்கம் வரும், பொறாம வரும். ஆசாப் சொல்லுவார்ல, துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு அவன் மேல அப்படி பொறாம வர்றது காரணம் என்ன? ஆமாம், அவங்கிட்ட இருக்கிற நிறைய நன்மைகள் இவங்கிட்ட இல்ல, அவன் அனுபவிக்கிற பல காரியங்களை இவனால் அனுபவிக்க முடியவில்லை. கர்த்தர் இங்கே சொல்றார், இங்க பாருங்க, அந்த பிரச்சனையும் இருக்காது. அவன் தன் தன் திராட்சை தோட்டம், தன் தன் அத்தி மரத்தை கீழே, உனக்கு போதுமானது உன் கூடாரத்துக்குள்ள இருக்கும்படிக்கு கர்த்தர் அனுகிரகம் செய்ய வல்லவராயிருக்கிறார். உனக்கு போதுமானது உன் கூடாரத்துக்குள்ளே இருக்கும்படிக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வலது கரத்தை உயர்த்தி, வலது கரத்தை உயர்த்தி, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எனக்கு வேண்டியது என் எல்லைக்குள்ளே, எனக்கு போதுமானது என் கூடாரத்துக்குள்ளே இருக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு அனுகிரகம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்னொரு கூடாரத்தை பார்த்து, இன்னொருத்தங்க வாழ்க்கையை பார்த்து பொறாமப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு கர்த்தர் விட மாட்டார். ஏங்குகிற சூழ்நிலைக்கு கர்த்தர் விட மாட்டார். Thank you Jesus. Hallelujah. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர் என்ற வார்த்தையை வைத்து உடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது ஆமென், எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே என் கூடாரத்தில் அதை பார்க்க வைங்கப்பா. இன்னொரு கூடாரத்தை நான் பார்க்க கூடாது. இன்னொரு கூடாரத்தை பார்த்து ஏங்குற நிலைமைக்கு என் வாழ்க்கை போயிடக்கூடாது.
இன்னொருத்தங்க வாழ்க்கையை பார்த்து ஏங்குற நிலைமைக்கு எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை இருக்காதா, எனக்கு இப்படி ஒரு லைஃப் இருக்காதா, அப்படி ஒரு சிச்சுவேஷனை நோக்கி நான் போயிடக்கூடாதாப்பா. அப்பா, என் பலவீனத்தினால் நான் அப்படி கம்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டேன்ப்பா. இயேசுவே எங்களை மன்னிப்பீராக. உம்முடைய வாய் அல்லவா இதை சொல்லி இருக்கிறது. அவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான் என்று இதை நான் எனக்கென்று எடுத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் நல்லவர், பிற்காலத்திலே மகிமைப்படுத்துகிறவர். அப்பா, நீர் இதை செய்ய வல்லவர். உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அப்படியே காண செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.